الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين نبينا محمد وآله وصحبه ومن سار على نهجه إلى يوم الدين أما بعد. சூரா அல் ஃபாத்திஹா அதனுடைய சிறப்புகள், அது எப்போ இறங்குச்சு, எந்த கட்டத்தில் இறங்குச்சு, மக்காவிலையா மதீனாவிலையா என்பதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதனுடைய பெயர்கள் அதை பார்த்தோம். இப்போ அதனுடைய சிறப்புகள் சம்பந்தமாக சில ஹதீஸ்களை நாங்கள் பார்த்தோம். இப்போ சூரா அல் ஃபாத்திஹாவுடைய தஃப்சீருக்கு போகிறதுக்கு முன்னால் சூரா அல் ஃபாத்திஹாவுக்கு அல்லாஹு தாலா சூரா அல் ஃபாத்திஹா ஒரு மனிதன் தொழுகையில் ஓதுற பொழுது அல்லாஹு தாலா அந்த மனிதன் ஓதுற ஓதலுக்கெல்லாம் பதில் சொல்றான். அந்த மனிதன் ஓதுற ஓதலுக்கெல்லாம் பதில் சொல்றான். அப்ப அதை இந்த சூரா ஃபாத்திஹாவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பாக நாங்கள் பார்க்கணும். இதை பார்த்துட்டு நாங்கள் அடுத்த சூரா அல் ஃபாத்திஹாவுக்குள்ள போவோம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஹுரைரா ரிவாயத் செய்றாங்க, அல்லாஹு தஆலா சொல்கிறான், قال الله تعالى قسمت الصلاة بيني وبين عبدي نصفين. அப்ப அல்லாஹு தஆலா சொல்றதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு ரிவாயத் செய்றாங்க. அப்ப அல்லாஹு தஆலா என்ன சொல்றான்? قال الله تعالى, நான் கசம்து சலாத்தை தொழுகையை நான் பிரித்து கொண்டேன், பைனி ஒபைன் அப்தை, பைனி ஒபைன் அப்தி, எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையில் தொழுகையை நான் பாதி பாதியாக பிரிச்சுட்டேன். அப்ப இந்த இடத்துல அஸ்ஸலா என்பதை கொண்டு என்ன நாடப்படுதுன்னா சூரா அல் ஃபாத்திஹா. சூரா அல் ஃபாத்திஹாவை நான் பிரிச்சு வச்சிருக்கிறேன். எப்படி? சூரா அல் ஃபாத்திஹா ஒரு அடியான் ஓதுறது ஒரு பகுதி, அதுக்கு விடை சொல்றது ஒரு பகுதி. அதை சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான், வலி அபுதி மாசால், சூரா அல் ஃபாத்திஹாவுடைய அரவாசி அடியானுக்கு, அரவாசி எனக்கு. அப்ப அடியான் கேட்பதை, வலி அபுதி மாசால், என்ற அடியான் கேட்பதை நான் அவனுக்கு கொடுக்கிறேன் என்று அல்லாஹு தாலா சொல்றான். சொல்லி போட்டு அல்லாஹு தாலா சொல்றான், ஃபைதா காலல் அபுத், ஒரு அடியான், இப்ப நீங்க தக்பீரை கட்டி நீங்க சூரா அல் ஃபாத்திஹா ஓத போறீங்க. அவுது பிஸ்மி சொல்லி சூரா அல் ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பிக்குது. சரியா? இப்ப அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொன்ன உடனே, அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் என்று சொன்ன உடனே கால் அல்லாஹு தஆலா, அல்லாஹ் உடனே அதுக்கு பதில் சொல்றான். இது எல்லா நேரத்திலையும். இப்ப நீங்க மக்ரிப் தொழ போறீங்க, இதை முடிச்சுட்டு அல்லாஹு அக்பர் தக்பீரை கட்டுறீங்க, கட்டி சூரா அல் ஃபாத்திஹா ஓத போறீங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அப்படின்னா என்னங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம் விரிவாக. அப்ப ஒரு அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஓதினால் அல்லாஹ் உடனே சொல்றான், கால் அல்லாஹு தஆலா ஹமிதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான், என்ற அடியான் என்ன புகழுகிறான். ஹமிதனி அப்தி, என்ற அடியான் என்னை புகழுகிறான். இப்ப வைதா கால அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஒரு அடியான் சொன்னா அல்லாஹ் எப்படி பதில் சொல்றான்? உடனே பதில். அப்ப அடியான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்றான், அல்லாஹ் என்ன சொல்றான்? ஹமிதனி அப்தி, என்ற அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். வைதா கால அடியான் அர் ரஹ்மானிர் ரஹீம், அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், ரஹீம் நிகரற்ற அன்புடையவன், அப்ப எல்லை இல்லாத அன்புடையவன் என்று சொன்ன உடனே கால் அல்லாஹு தஆலா அஸ்னா அலைய அப்தி, என்னுடைய அடியான், அஸ்னா அலைய அப்தி, என்னுடைய அடியான் இன்னும் என்னை துதிக்கிறான், புகழுகிறான், மேலும் மேலும் என்னை துதிக்கிறான், புகழுகிறான். உடனே பதில் சொல்றான். நீங்க சூரா அல் ஃபாத்திஹாவை தொழுகையில இப்படி ஓதின உடனே, இந்த ஆயத்தை ஓதின உடனே பதில், அடுத்த ஆயத்தை ஓதின உடனே அடுத்தது பதில், இப்படி எல்லாம் பதில் கொடுக்குறான். அதுக்கு பிறகு அடியான் வைதா கால மாலிகி யௌமித்தீன், மாலிகி யௌமித்தீன், மாலிகி யௌமித்தீன், யௌமுத்தீன் என்ன? தீர்ப்பு நாள். தீர்ப்பு நாளுடைய அதிபதி அல்லாஹ் என்று சொன்ன உடனே கால அல்லாஹ் சொல்கிறான், மஜ்ஜதனி அப்தி, என்னுடைய அடியான் என்னை கீர்த்திப்படுத்தி விட்டான். அல்லாஹ் சொல்றான், இந்த அடியான் என்னை மகத்துவப்படுத்தி விட்டான், கீர்த்திப்படுத்தி விட்டான். வைதா கால ஃபைதா கால இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம் என்று அடியான் சொன்ன உடனே கால அல்லாஹ் சொல்கிறான், ஹாதா பைனி வ பைன அப்தி,
வலி அப்தி மா ஸஅல், இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையே உள்ள விஷயம். அடியான் கேட்பதை நான் கொடுக்கிறேன். அப்ப எனக்கும் அடியானுக்கும் இடையே உள்ள விஷயம்னா என்ன? இய்யாக நஅபுத், அல்லாஹ்வை நாங்க வணங்குகிறோம். அல்லாஹ் வணங்குறதை நாங்க படைக்கப்படுகிறோம். அப்ப எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையே உள்ள விஷயம், யா அல்லாஹ் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம்டா. உதவி தேடினால் நான் கொடுப்பேன், என் அடியான் கேட்பதை நான் கொடுப்பேன். இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையே உள்ள விஷயம். அடியான் கேட்பதை நான் கொடுக்கிறேன். ஃபஇதா கால இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். இப்ப ஒரு அடியான், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காட்டி யா அல்லாஹ், அது ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நீ நேர்வழி காட்டிய, நீ யாருக்கு அருள் செய்தாயோ அவர்களுடைய பாதை எங்களுக்கு காட்டு. கைரில் மக்தூபி அலைஹிம், அல்லாஹ்வோட கோபத்துக்குள்ளானவர்களுடைய வழி அல்ல, வழிகட்டு போனவர்களுடைய வழி அல்ல, வழித்தவர்களுடைய வழி அல்ல. ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையில் சென்றவர்களுடைய அந்த பாதை எங்களுக்கு காட்டுவாயாக என்று அடியான் ஓதுகிற பொழுது கால, அல்லாஹ் சொல்கிறான், ஹாதா லி அப்தி வலி அப்தி மா ஸஅல், இதனுடைய அடியானுக்குரியது, அடியான் கேட்பதை நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒவ்வொரு தொழுகையிலையும் நீங்க இப்படி இந்த எண்ணத்தோட தொழுது பாருங்க. நீங்க அல்ஹம்து சொன்னா அல்லாஹ் அப்படி சொல்றான், அர் ரஹ்மான் ரஹீம் சொன்னா அல்லாஹ் அப்படி சொல்றான், மாலிக் யௌமித்தீன் சொன்னா அல்லாஹ் அப்படி சொல்றான் என்று இந்த எண்ணத்தோட தொழுது பாருங்க. இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல 395வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சஹீஹ் முஸ்லிம்ல 395வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப சூரா அல் ஃபாத்திஹா, இப்ப நாங்க எந்த சூரா ஓதும் பொழுதும் ஃபைதா கராத்தல் குர்ஆன், நீங்க குர்ஆனை ஓதுனா என்ன செய்யணும்? ஃபஸ்தஇத் பில்லாஹ், அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடும். அதன் அடிப்படை அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், குர்ஆன் ஓதுனா நீங்க அஊது சொல்லணும். பிஸ்மில்லா என்பது சூரா அல் ஃபாத்திஹாவினுடைய ஒரு வசனம் அல்ல. அதான் சரியான கருத்து. சரியான கருத்து என்ன? கருத்து வேற்றுமை இருக்குது. இது எல்லா சூறாக்களுக்கும் முன்னால உள்ள ஒரு தனித்துவமான வசனம். சூரா நம்ல்ல இன்னஹு மின் சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், இன்னஹு மின் சுலைமான் வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வாரது, அது ஒரு வசனத்துல பகுதி. நினைச்சா இன்னஹு மின் சுலைமான வ இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரைட். அப்ப சூரா நம்ல்ல 30வது வசனம். ரைட். அப்ப சூரா அல் ஃபாத்திஹா, சூரா அல் பக்ரா பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அலிஃப் லாம் மீம். ஆனா சூரா தௌபாவுடைய அத்தியாயத்துக்கு முன்னால இல்லை பிஸ்மி, அதுக்கு இல்லை. அப்ப ஏனைய சூறாக்களுக்கு முன்னால பிஸ்மி தனியான ஒரு வசனம், சூரா அல் ஃபாத்திஹா வசனம் இல்லை. இப்ப அல்லாஹ் அக்பர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஸ்மில்லா மௌனமா தான் ஓதுவாங்க, இரகசியமா தான் ஓதுவாங்க. அல்லாஹு அக்பர் அல்லாஹ் பாஇத் பைனி வ பைன ஹதாயா கமா பாஅத் தொழு வைக்கும் பொழுது. அதுக்கப்புறம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மௌனம் ஓதுவாங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் மௌனம் ஓதிட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அதுக்கப்புறம் சப்தமா ஓதுவாங்க. அப்ப சூரா அல் ஃபாத்திஹா அல்ஹம்துலில்லாஹ் ஆரம்பிக்குது. அப்ப குர்ஆன் நாங்க எப்போ ஓதும் பொழுதும் அஊது சொல்லி ஓதணும். அஊது சொல்லி அதுக்கப்புறம் நாங்க பிஸ்மில்லா சூரா ஆரம்பிக்கும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லுவோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், அஊது நான் பாதுகாவல் தேடுகிறேன். அஊது பில்லாஹ் அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். ஷைத்தானிர் ரஜீம், ஷைத்தானிர் ரஜீம் எடுத்தறியப்பட்ட ஷைத்தானுடைய தீங்கிலிருந்து, ஷைத்தான் விரட்டப்பட்ட ஷைத்தானிலிருந்து நான் அல்லாஹ் இடத்துல பாதுகாப்பு தேடுறேன். அப்ப அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். ஷைத்தான் தொழுகையில கவனத்தை சிதறடிக்க செய்வான், குர்ஆன் ஓதினா கவனத்தை சிதறடிக்க செய்வான், இல்முடைய சபையில கவனத்தை சிதறடிக்க செய்வான். எங்கேயும் ஷைத்தான் எங்களோட கவனத்தை திசை திருப்பிடுவான். உங்களோட சிந்தனை மாத்த பார்ப்பான், மாத்த இல்லாடி உங்களை தூங்க வச்சிருவான். நினைச்சா அவ அதனால ஷைத்தான் எல்லா இடத்துலயும் எல்லா கட்டங்கள்லையும் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்
கோபம் வந்துச்சு, ஒரு ஆள் கோபம் வந்துச்சு, அவுபில்லா, அல்லாஹ்ல பாதுகாப்பு தேடு, அல்லாஹ்ல பாதுகாப்பு தேடு அல்லாஹ். அப்ப ஷைத்தான் என்ன, ஷைத்தான் வந்து எங்களை நல்லது செய்ய விட மாட்டான். இப்ப குர்ஆனுக்குள்ள போற நேரம் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அப்ப இப்படி ஓதிட்டு அப்ப நாங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லா, பிஸ்மில்லா. எப்பயுமே அல்லாஹ்வோட பெயரை கொண்டு சாப்பிடுறோம். பிஸ்மில்லா எங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் முழுமையா வந்திருக்கு, அங்க அப்படி ஓதும். இப்ப சாப்பிடும் பொழுது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் இல்ல, பிஸ்மில்லா அவ்வளவுதான், அதுதான் சாப்பிடுறது இல்லையா சார்? இப்ப நீங்க பாப்பீங்க சில துவா புக்குகள்ல சில இடங்கள்ல பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதி போட்டு சாப்பிடணும். அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லி தரலையே. அப்ப எங்க பிஸ்மில்லான்னு வந்திருக்கு அதோட முடிச்சிடணும், இங்க முழுமையா வந்திருக்கு. அப்ப இது முழுமையா ஓதணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லா அப்படின்னா என்ன? பிஸ்மில்லாண்டா என்ன? பிஸ்மில்லாண்டா என்ன? அல்லாஹ்வுடைய பெயரால் துவங்குகிறேன். இஸ்ம் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய பெயர் பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் ஓதுகிறேன், நான் ஆரம்பிக்கிறேன், நான் துவங்குகிறேன். அவன் யார்? அல்லாஹ். அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு நான் துவங்குகிறேன். அல்லாஹ்வுடைய பெயரை அல்லாஹ் அறிமுகம் செய்யறான். எப்படி அறிமுகம் செய்யறான்? அர் ரஹ்மான், அர் ரஹீம், எப்படி சொல்றான் அல்லாஹ் தஆலா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அது மாதிரி அர் ரஹ்மான், அல்லாஹ் அளவற்ற அன்புடையவன், அளவற்ற அருளாளன். அப்ப அல்லாஹ் தஆலாவுடைய பெயரை கொண்டு நான் ஓதுகிறேன், துவங்குகிறேன். அவன் யார்? அர் ரஹ்மான், அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் நிகரற்ற அன்புடையவன். அல்லாஹ்வுடைய அன்புக்கு எல்லை, அல்லாஹ்வுடைய அன்புக்கு எல்லை கிடையாது. அல்லாஹ் தாயினுடைய இரக்கத்தை விட, தாயை விட 70 மடங்கா? அப்படி யார் சொல்லி தந்தது? அப்படி சொல்றாங்க. அப்படி ஒரு ஹதீஸோ அல்லது எந்த ஒரு கருத்தும் அப்படி இல்லை, சும்மா எங்கேருந்து சொல்றாங்கன்னு தெரியாது. தாயை விட 70 மடங்கு அல்லாஹ் இறக்க முடியும்னு பயான்லையும் சொல்றாங்க. அப்படி எந்த ஹதீஸ்லையும் இல்லை, குர்ஆன்லையும் இல்லை. இப்போ உதாரணமா என் தாய் என்னோட இவ்வளவுதான் இறக்கம்னு ஒரு லிமிட் இருக்கு தானே? தாயோட அன்புக்கு, தாயோட அன்புக்கு லிமிட் இருக்கு தானே? இப்போ என் தாயோடைய அன்பு என்னோட இவ்வளவுதான் ஒரு வரையறை. அதுல 70 மடங்கு தான் அல்லாஹ்வோட அன்புண்டா, அல்லாஹ்வோட அன்புக்கு ஒரு வரையறை வந்துட்டா அந்த வரையறை வைக்கிறது நாங்க யாரு? அல்லாஹ் சொல்ல நான் அளவில்லாத அன்பாளன், நம்ம சொல்றோம் நீ இல்ல இந்த அளவு தான் அன்பாளன். எவ்வளவு பெரிய அகீதால உள்ள பிழை. சர்வசாதாரண பயனில் அடிச்சிட்டு போவாங்க மௌலிமார்கள். கேட்குறீங்களா இல்லையா? அல்லாஹ் பாதுகாத்தவர்களே தவிர இப்படி ஒரு ஹதீஸே இல்லை. அது அகீதாவிலே, அது அடிப்படையில் அகீதாவிலே அதுக்கு முரண்படுற ஒரு விஷயம், அகீதாவோட முரண்படுற விஷயம். அல்லாஹ்வோட அன்பை வரையறுக்கிற ஒரு வேலையை யாருக்கும் செய்யலாது. அப்ப அல்லாஹ் தஆலா அவன் அர்ஹம்னு தான் ஹதீஸ் வருது புகாரில. அல்லாஹ் அர்ஹம் பி இபாதி, அல்லாஹ் தன்னுடைய அடியார்களோடு அளவு கடந்த இறக்க முடியவன். அதுக்கு எல்லே கிடையாது, அந்த அன்புக்கு எல்லே கிடையாது, அந்த அன்புக்கு எல்லே இல்லை. அர் ரஹ்மான் அவன் அளவற்ற நிகரற்ற, அதுக்கு ஒப்பே இல்லை, அதுக்கு அந்த அன்புக்கு எல்லையே இல்லை, அதுக்கு நிகரான ஒரு அன்பை உலகத்துல காட்ட இயலாது. அப்ப அல்லாஹு தாலா இப்ப அல்லாஹு தாலா கருணையை 100 பங்காக பிரிச்சு அதுல ஒண்டங்க கொடுத்திருக்கிறான். அந்த ஒண்டை கொடுத்திருக்கிறான், அதுல அளவு நமக்கு தெரியாது. அது வந்து நம்ம என்ன அப்படி இருக்குது ஹதீஸ்ல அப்படி நம்ம யோசிக்க கூடாது. அல்லாஹ்வோட பங்கு எங்கட பங்கு மாதிரியா? அந்த ஜுஸு என்னங்கிறது நமக்கு எப்படி தெரியும்? தெரியாது. அப்ப எனவே அல்லாஹ்வுடைய அன்பு, இப்ப நான் பார்ப்பவன், நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன், நீங்க பார்ப்பவன் கேட்பவன் தானே? அப்படிதானே? இப்ப நீங்க கண்ணால பாக்குறீங்க தானே, காதல கேட்குறீங்க தானே? இப்ப உங்களுக்கு சமீ பசீர்னு சொல்லலாம், அல்லாஹ்க்கும் சமீ பசீர்னு சொல்லலாம். என்ன சொல்லுங்க? அந்த வார்த்தை ஒன்றுதான், ஆனால் அதனுடைய எல்லை வேறு. நான் பார்க்கிறேன்டா அரபுல என்ன பார்க்கிறேன்னா சொல்லலாம், அதுக்கு வேற ஒண்ணு சொல்லல. அதை நான் பார்க்கிறேன், ஆனா அந்த சவருக்கு என்ன அங்கால என்னைக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனா அல்லாஹ் தஆலா அனைத்தையும் பார்ப்பவன், அறிபவன். உள்ளத்துல ஊசலாடுற அனைத்தையும் அல்லாஹ் அறிஞ்சு வச்சிருக்கிறான்.
يعلم خائنة الأعين وما تخفي الصدور. கண்ணால் அப்படி சாடை காட்டினான், கண்ணினுடைய மோசடிகளை அல்லாஹ் அறிகிறான், இதயங்கள் மறைத்து வைத்திருக்கிற ஒவ்வொன்றையும் அல்லாஹ் அறிகிறான். وَلَقَدْ خَلَقْنَا الْإِنسَانَ وَنَعْلَمُ مَا تُوَسْوِسُ بِهِ نَفْسُهُ وَنَعْلَمُ مَا تُوَسْوِسُ بِهِ نَفْسُهُ. நாங்கள் மனிதர்களை படைத்தோம், மனிதன் உள்ளங்களில் எதுவெல்லாம் வந்து போகுதோ ஊசலாடுதோ அதையும் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். அல்லாஹ் அன்பாளன், இரக்கமுடையவன். அந்த அன்புக்கு எல்லை கிடையாது. நாங்க பார்க்கிறோம், எங்கட பார்வைக்கு வரையறை இருக்குது, அல்லாட பார்வைக்கு வரையறை இல்லை. நாங்க கேட்கிறோம், நான் இப்ப பேசுறேன், நீங்க கேட்குறீங்க, நீங்க 3 பேர் போன் பேசுறீங்க, நானும் பேசுறேன் அப்படின்னா யாரும் கேட்காது. ஏன்னா 4 பேர் பேசுறத கேட்கிற சக்தி நமக்கு இல்லை. 2 பேர் பேசுறது கேட்கிற அளவுக்கு சக்தி இல்லை. எங்கால ஒரு ஆள் பேசுற, எங்கால ஒரு ஆள் பேசுற, 2 பிள்ளைகள் பேசுது. இப்ப நீங்க என்ன சொல்லுவீங்க? கொஞ்சம் இரு, இவன் பேசட்டும் சொல்லுவான், அவன் பேச முடியும்னு நீ பேசுன்னு சொல்லுவான். 2 உங்களோட புள்ளதான், 10 வருஷம் நீங்க தான் வளர்த்தீங்க. ஆனா 2 பேரையும் ஒன்னா கேட்கலாது. ஆனா அல்லாஹ் கோடான கோடி மக்கள் லட்சோப லட்ச மொழிகளினால் ஒவ்வொரு மூலையிலும் முடுக்கிலும் இருந்து அழைக்கிற பொழுது அல்லாஹ் சொல்கிறான், வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன். இந்த அடியார்கள் எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன், எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன். அப்ப அல்லாஹ் அதை கேட்கிறானா இல்லையா? அப்ப அல்லாஹ் கேட்டுக்கொண்டிருக்கிறான். சமீ அல்லாஹ் பசீர். நாங்கள் பார்க்கிறோம் தான், ஆனா எங்கட பார்வை ஒரு குறுகியது. இந்த இந்த இதுக்கு அங்கால என்ன இருக்குன்னு தெரியாது, உள்ளதுக்குள்ள என்ன நடக்குன்னு தெரியாது. இப்ப நம்ம பார்க்கிறோம், ஆனா சிந்தனை எங்கேயே இருக்கும். சில பொழுது அல்லாஹ்க்கு நீங்க எங்க பார்க்குறீங்க, எங்க சிந்தனைக்கு அல்லாஹ்க்கு தெரியும், எங்களுக்கு அப்படி இல்லை. அப்ப எனவே எல்லாம் வரையறுக்கப்பட்டது, மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட எல்லாமே வரையறுக்கப்பட்டது. அல்லாஹ் அவனுடைய அன்பு அருள் அது விசாலமானது, வரையறுக்கப்படாதது. அதான் அல்லாஹ் சொல்றான், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்ஹம்துலில்லாஹ். இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்பதற்கு நிறைய வழக்கங்கள் இருக்கு. சுருக்கமாக நாங்கள் படிச்சு கொண்டால், அப்ப பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதும் பொழுது அல்லாஹ்வோட அன்பு ஞாபகம் வரணும். அதுக்கப்புறம் பாருங்க, அன்பு, அதுக்கப்புறம் புகழ் யாருக்குரியது? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துனா என்ன? புகழ். எல்லா புகழும் அல்ஹம்துன்னு சொன்னால் எல்லா புகழும். அந்த ஹம்து அல்ஹம்த், அல்ஹம்துன்னு சொல்லும் பொழுது புகழ் அனைத்துமே யாருக்கு? லில்லாஹி. யாருக்கு சொந்தமானது? அல்லாஹ்வுக்கு. அவன் யார்? ரப்பில் ஆலமீன். ரப்பில் ஆலமீன், ஆலமீன்களுடைய ரப். ஆலமீன் அகிலத்தாருடைய இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கே உரியது என்றால், அகிலம் என்று சொன்ன ஆலமீன் என்ன? எல்லாம். அல்லாஹ் அல்லாத எதுவெல்லாம் சிவல்லா, அல்லாஹ் அல்லாம எதுவெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் ஆலமீனுக்குள்ள வந்துடும். அல்லாஹ் அல்லாம என்ன இருக்குது? எதெல்லாம் இருக்குதோ அதுக்கெல்லாம் ரப். பாருங்க, அல்லாஹ் இந்த வானம் பூமியை படைச்சவன் அல்லாஹ், படைப்பினங்களை படைச்சவன் அல்லாஹ், மனிதனை படைச்சவன் அல்லாஹ், மலக்குமார்களை படைச்சவன் அல்லாஹ், ரசூல்மார்கள் நபிமார்களை படைச்சவன் அல்லாஹ், உலகத்தில் இருக்கிற எல்லா படைப்பினங்கள், மரம், இலை, மலை, கடல், இதெல்லாவற்றையும் படைத்தவன் அல்லாஹ். எல்லாத்துக்கும் ரப்பாக, இரட்சகனாக, பரிபாலிக்க கூடியவனாக அல்லாஹ் இருக்கிறான். அந்த ரப்புக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ் எல்லாம் எவ்வளோ பிரம்மாண்டமான படைப்புகளை அல்லாஹ் வந்து ஆலமீன். டோமார்சல்லாக இல்ல ரஹ்மத்துல்லில் ஆலமீன், ரசூலா வந்து ரஹ்மத்துல்லில் ஆலமீன். அப்ப அல்லாஹ் அல்லாத அனைத்துக்கும் ரஹ்மத் அவங்க. அப்ப அதே மாதிரி தான் அல்லாஹு தாலா ரப்புல் ஆலமீன், அவங்க ரஹ்மத்துல்லில் ஆலமீன். ரசூலா யாரு? எல்லாருக்கும் ரஹ்மத். அல்லாஹ் யாரு? எல்லாத்துக்கும் ரப். வணங்கும். ரப்பு ரப்பில் ஆலமீன், ரஹ்மத்துல்லில் ஆலமீன். ரசூலுல்லாஹ் எங்களுக்கு மட்டும் தான் சொந்தம் கொண்டாடே இல்லாது, அவங்க எல்லாருக்கும் ரஹ்மத். ஆனால் சரியாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப புகழ் வந்து யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது. மனிதனுக்கு கிடைக்கிற புகழ் அது வந்து அவனை ஏமாத்தி விடக்கூடாது. புகழ் கிடைக்கும், மனிதன் அடிப்படையில புகழ் வரும் பொழுது கொஞ்சம் மனிதன் சந்தோஷப்படுவான். அது மாதிரி இகழும் பொழுது அவன் கவலைப்படுவான். இஹ்லாஸ் இருந்தால் அதில் எந்த மாற்றம் வராது. புகழ்ந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், இகழ்ந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ். அது அவங்களோட என்ன, அவங்களோட எண்ணங்களை பொறுத்து வித்தியாசப்படும். அப்ப எனவே ஒரு மனிதனுடைய அடிப்படை என்னண்டா, புகழ் என்பது எதிர்பார்க்க கூடாது. புகழ் என்பது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற புகழ்கள், ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற பாராட்டுக்கள் அவனுடைய உள்ளத்துல முகஸ்தூதிய ஏற்படுத்தி விடக் கூடாது. ஏனென்றால் புகழுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ்.
நம்ம ஏதாவது செஞ்சு யாராவது ஏதாவது சொல்லும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஏன்னா எங்களால முடியாது, அல்லாஹ்வால முடியும். எங்களால முடியாது, அல்லாஹ்வால தான் எல்லாம் முடியும். அப்ப எனவே புகழுக்கு சொந்தக்காரன் யார்? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்து அல்ல, ஓதும்போது நல்ல கவனமாயிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். சிலவங்க அல்ஹம்துன்னா அந்த வாவு வந்துடும், அதுக்குள்ள அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், ரப்பில் ஆலமீன். அப்ப ரப்பில் ஆலமீன் அவன் தான் ரப், பராமரிக்கக்கூடியவன், பரிபாலிக்கக்கூடியவன், உணவளிக்கக்கூடியவன். அவன் எல்லாத்துக்கும் ரிஸ்க பொறுப்படுத்திக்கிறான். வமா மின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. பூமியிலே கூடிய எல்லா தாப்பா, எல்லா உயிரினத்துக்கும் அல்லாஹ் ரிஸ்க கொடுக்குறான். யார் ரிஸ்க கொடுக்குறது? அல்லாஹ் தஆலா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே ரிஸ்க் யார் கையில இருக்குது? எல்லாம், அது எறும்பாக இருந்தாலும் சரி, நுழம்பாக இருந்தாலும் சரி. ஒருத்தன் சீனியர் எடுத்துட்டு போறான், அதுலேருந்து ஒரு சின்ன ரெண்டு துளி கீழே விழுதுன்னு வைங்களேன், அது 5 எறும்புக்கு ரிஸ்க் ஆகிடும். அது எந்த இடத்துல எப்படி எல்லாம் கொடுப்பான்னு தெரியாது. மனிதனையே அல்லாஹ் இன்னொரு படைப்பினத்துக்கு ரிஸ்க் ஆக்கிடுவான் அல்லாஹ். அப்ப எனவே அது எந்த கட்டத்தில் எப்படி என்னன்னு நம்ம சொல்ல முடியாது. அல்லாஹ் ரிஸ்கை பொறுப்பெடுத்து இருக்கிறான். அவன் என்ன நடக்கணுமோ அதை நடத்தி கொண்டு இருக்கிறான். அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுகளே எல்லாம், எல்லாத்தையுமே செஞ்ச, எல்லாத்தையுமே இயக்கி கொண்டிருக்கிற, எல்லாமே பரிபூர்ணமாக இருக்கக்கூடிய ரப்புக்கு தான் புகழ். நாங்க 100ல் 90 செஞ்சு போல எதிர்பார்க்கிறோம். அல்லாஹ் நாங்க 100ன்னு நாங்க வரையறுக்க இயலாது. அவன் அதையும் தாண்டி பரிபூர்ணமாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறான். அந்த ரப்பு புகழப்படக்கூடியவன். மனிதன் புகழை எதிர்பார்க்கக்கூடியவன். ஆனால் ரப்பு புகழுக்குரியவன். புகழ் கிடைத்து ஏமாந்து விடவும் கூடாது. புகழ்ச்சி ஒரு மனிதனை ஏமாத்தி விடக்கூடாது. எல்லா நிலையிலும் ஒரு முஃமினுடைய எண்ணம், என்ற ரப்புக்குத்தான் புகழ் சொந்தம். அறிவு, ஆற்றல் அது நான் சம்பாதிச்சதில்லை, அல்லாஹ் எனக்கு தந்தது. பணம், பொருளாதாரம் அல்லாஹ் எனக்கு தந்தது. என் அழகு, அந்தஸ்து அல்லாஹ் எனக்கு தந்தது. இப்படிதான் இருக்கணும். பாத்தீங்களா? அழிஞ்சு போனவங்க, உலகத்துல அழிஞ்சு போனவர்களோட வரலாறுகளை நீங்க எடுத்து பார்த்தா முதலாவது காரணம் இந்த பெருமை தான். புகழ் பேரும் புகழும் வேணும், பெருமை வேணும் என்று இருந்தவங்க தான், அவங்க தான் அழிஞ்சு போனாங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், என்ன குலத்தை வச்சு, கோத்திரத்தை வச்சு, என்ன படிப்பை வச்சு, என்ன அந்தஸ்தை வச்சு, என்ன அழகை வச்சு, என்ன பணத்தை, எதையுமே எல்லாம் அல்லாஹ் நினைச்சால் பறிச்செடுத்துருவான். அல்லாஹ் நினைச்சால் புடுங்கி எடுத்துருவான். அல்லாஹ்க்கு கொடுக்கவும் தெரியும், எடுக்கவும் தெரியும். அல்லாஹ் விசாலமாக கொடுப்பான், அப்படியே பற்றி பிடிச்சிருவான். அல்லாஹ்ட்ட பயந்து துஆ கேட்கணும். அல்லாஹ் புகழணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம். அர்ரஹ்மான், அல்லாஹ் அவனை பத்தி சொல்ற அந்த வாசகங்களை பாருங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் சொல்லி போட்டு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அல்லாஹ் சொல்லி போட்டு அதுக்கப்புறம் அர் ரஹ்மான் தான் சொல்றான் அல்லாஹ். அர் ரஹ்மான் அவன் யாரு? அர் ரஹ்மான், எல்லை இல்லாத அன்பாளன், அவன் இரக்கமுடையவன். ஆனா அல்லாஹ்வுடைய அன்பு ஒரு முஃமினுக்கு இருக்கு. உலக மக்களுக்கு அல்லாஹ்வோட அன்பு இருக்கு. அல்லாஹ்வோட அன்பு இருக்குது. எங்களோட வாழ்க்கையோட நோக்கமே அல்லாஹ்வோட அன்பு அடைகிறது. ஏன்னா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க உங்களோட அமல்களால உங்களுக்கு சொர்க்கம் போக இயலாது. உங்களோட அமல்கள் உங்களை சொர்க்கத்துக்குள்ள நுழைவிக்காது. எதனால சொர்க்கம் போறது? அல்லாஹ்வோட ரஹ்மத்தால. ரஹ்மத்தான ரஹ்மான் ரசூலா வல அன்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரவர்களே நீங்களும் அப்படியா? நஅம் இல்லா அய்யதகம்மதனி அல்லாஹு பிரஹ்மா, அல்லாஹ்வுடைய அருள் என்ன சூழ்ந்து கொண்டாலே தவிர நானும் அப்படித்தான். அல்லாஹ்வோட அருளால தான் நானும் சொர்க்கம் போவேன். அப்ப அமல் செய்வது எதற்கு? அல்லாஹ்வோட அன்பை பெற. அல்லாஹ்வோட அன்பு தான் எங்களுக்கு சொர்க்கத்தை பெற்று தரும். அப்ப எங்களோட நோக்கம் என்ன? அல்லாஹ்வோட அன்பு பெறுறது. அப்ப அர் ரஹ்மான் அவன் அன்பாளன், இரக்கமுடையவன். அல்லாஹ் அன்பாகத்தான் எல்லாத்தையுமே செய்வான். அல்லாஹ் நாங்க யாராவது யா அல்லாஹ் என்ன முஸ்லிமான தாய் தந்தையில வயிற்றுல என்ன பிறக்க செய்யும் நம்ம கடிதம் எழுதணுமா? அல்லாஹ்க்கு மெசேஜ் அனுப்பணுமா? அல்லாஹ் படைத்தா, முஸ்லிமான தாய் தந்தையில வயிற்றுல எல்லாம் படைச்சா நாங்க கேட்க இல்லை. அதே மாதிரி நாங்க கலிமா சொல்லணும் நான் கேட்க இல்லை சொன்னோம். நாங்க தொழணும்னு கேட்க இல்லை, ஆனா நாங்க தொழுகிறோம். அல்லாஹ் அப்படி வச்சிருக்கிறாங்களே. அல்லாஹ் அன்பாளன். யா அல்லாஹ் நீ என்னை கேட்காமலே இஸ்லாத்துல என்ன படைச்சாய். நான் உன்னை அறியாம நான் பாவம் செய்கிறேன், நான் தொழுகிறேன், இபாதத் செய்கிறேன்,
ஆனா அதுக்கு நான் தகுதி இல்லை, ஆனாலும் நீ என்ன தொலை வைக்கிறாய், இபாதத் செய்ய அந்த எண்ணத்தை தாரா யா அல்லாஹ். நான் கேட்காமலே இவ்வளோ அருளை செஞ்ச நீ, எனக்கு நல்ல தாய் தந்தை, நல்ல சகோதரிய, நல்ல பிள்ளைகளை, நல்ல ரிஸ்கை தந்த நீ, நான் கேட்காமலே இது எல்லாத்தையும் தந்த நீ யா அல்லாஹ், நான் உன்னத்துல சொர்க்கத்தை கேட்கிறேன், அதை தந்திரியா அல்லான்னு கேட்பாங்க சில அறிஞர்கள். அதை கேட்கிறேன் நீ தான், நான் கேட்காமலே இவ்வளவு தந்த ரப்பே, நான் கேட்ட நீ தராம இருப்பியா? சார் யா அல்லாஹ், நான் செய்யற அமல் சொர்க்கத்துக்கு போதாது, ஆனா உன்னோட ரஹ்மத் அதை கேட்கிறேன், அது சொர்க்கத்தை பெற்று தரும் யா அல்லாஹ். சார் என் பாவம் பெருசுதான், ஆனா அதை விட உன்னோட ரஹ்மத் பெருசு யா அல்லாஹ். நான் செஞ்ச அமல்களை வச்சு நான் உன்கிட்ட கேட்கலையா அல்லாஹ், உன்னோட அன்பை வச்சு கேட்கிறேன், நீ அன்பான. ஆனா ஏமாந்து போயிடவும் கூடாது, அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிப்பான் 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 அப்படின்னு. ஏமாற்றம் என்பது அன்பை மிஸ்யூஸ் பண்ற மாதிரி, துஷ்பிரயோகம். சரி, ஒரு ஆள் என்ன நல்லா நம்புறாங்கன்னு சொல்லி ஏமாத்திரி இருந்தா, என் மேல அவ்வளவு நம்பிக்கை என்ற கொண்டாட்டி அல்லது என் மாப்பிள்ளை என் மேல அவ்வளவு நம்பிக்கைன்னு சொல்லி போட்டு நம்ம தப்பா நடந்துக்கிட்டா நம்பிக்கை துரோகமா இல்லையா? என் ரப்பு என்னோட இறக்கமா இருக்கிறான்னு தெரிஞ்சு அவனுக்கு மாறு செஞ்சா நம்பிக்கை துரோகமா இல்லையா? அப்ப எனவே ஏமாற்றம் கூடாது, அது ஒரு மிக மோசமான குணம், நம்பிக்கை துரோகம். அப்ப அல்லாஹ் இறக்கமுடையவனாக இருக்கிறான், அன்பாளனாக இருக்கிறான், கேட்காமலே எல்லாத்தையும் தாரான். சில பொழுது நம்ம துவா கேட்க மாட்டோம், நினைப்போம் அல்லாஹ் தந்துருவான். சில விஷயங்கள் நம்ம இப்படி இருந்தா நல்லவே நினைப்போம், அல்லாஹ் தருவான். ஏன்னா ரப்புக்கு தெரியும் இவனுக்கு எதை கொடுக்கணும். ஏன்னா நீங்க மனிதர்களிடத்துல உங்களுக்கு பெரிய அந்தஸ்து இருக்காம இருக்கும், அந்தஸ்து பெருசா இருக்காது. மனிதர்களிடத்துல நீங்க யாருன்னு, உங்களோட உறவினர்களிடத்துல நீங்க யாருன்னு அறியப்படாம இருப்பீங்க. ஆனா உங்களோட உள்ளத்துல அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பு நல்ல வலுவானதாக இருக்கும். அதனால உங்களுக்கு கிடைக்கிற அந்தஸ்துக்கள் உதவிகளை பார்த்து அடுத்தவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு அல்லாஹ் உங்களை மாற்றுவான். அது நீங்க மக்களோடு அந்த தொங்கி இருக்காம ரப்போட தொடர்பாக இருக்கிறதுனால எல்லாம் செய்யறது. எப்ப நாங்க இதை புரிஞ்சு கொள்வோமோ அப்ப வாழ்க்கை நிம்மதியா இருக்கலாம். எப்ப நாங்க இதை விட்டுட்டு மனிதர்களோட தொடர்பாய் ரப்புடைய தொடர்பை துண்டிச்சிடுவோமோ, எனக்கு தான் தம்பி இருக்கிறான், தங்கச்சி இருக்கிறாங்க, தாத்தா இருக்கிறாங்க, மாமா எல்லாரும் சொந்தக்காரன் இருக்கிறாங்க, எனக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்துக்குவாங்க, அவங்க எனக்கு உதவி செய்வாங்க, அப்படி நம்பிக்கை போச்சுதுண்டா அவங்க எல்லாரும் ஒரு கட்டத்துல கை விட்டுருவாங்க. அல்லாஹ் கைவிட மாட்டான். உலகத்தில் இருக்கிற எல்லாரும் கைவிட்டாலும் அல்லாஹ் கைவிட மாட்டான். அல்லாஹ் நம்பிக்கைக்கு மோசமாக நடக்க மாட்டான். அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான். அவனை நேசிச்சா, நீங்க நேசிச்சாலே அவன் பன்மடங்கு நேசிப்பான். நீங்க நேசிக்காட்டியும் உங்களை நேசிக்கிறவன், நீங்க நேசிச்சா நேசிக்காம இருப்பானா? அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், குர்ஆனை படிச்சிருந்தான். ஹலகல் இன்சான், அதுக்கப்புறம் மனிதனை படைச்சேன்னு அல்லாஹ் சொல்றான். அன்பையும் குர்ஆனையும் சொல்லி போட்டுதான் மனிதனை படைச்சேன்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் அன்பாளன், குர்ஆனை தந்தது அன்பால, அந்த அன்பால கொடுத்த அந்த உபதேசத்தை இந்த மனிதனை அல்லாஹ் தஆலா அதுக்கப்புறம் படைச்சு அதனூடாக நேர்வழியை பெறுவதற்கு அல்லாஹ் படைச்சிருக்கிறான். மனிதனை இந்த குர்ஆன் இல்லை என்றால், அல்லாஹ்வுடைய வேத வசனம் இல்லை என்றால் மனிதன் மனிதனாக இருப்பானா? மனிதன் மிருகமாக இருப்பான். ஆனால் அதில் பெருமை கொள்வான். மனிதன் மிருகமாக இருப்பான், ஆனால் அதில் பெருமை கொள்வான். இந்த குர்ஆன் இருக்கிறதுனால, ஹதீஸ் இருக்கிறதுனால தான் மனிதன் முஸ்லீமா இருக்கிறான், மனிதன் மனிதனாக இருக்கிறான். நீங்க உலகத்தை யோசிச்சு பாருங்க, குர்ஆன சுன்னாவை அந்த இஸ்லாத்தை பின்பற்றவர்கள் மனிதர்களாக இருப்பாங்க. முஸ்லிம் காஃபிர் ரெண்டாவது, மனிதன் மனிதனாக இருக்கிறது குர்ஆன் தேவை. அப்ப எனவேதான் அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் ஹலகல் இன்சான். பெண்கள் இப்படி இருக்கணும், ஹிஜாபோட இருக்கணும்னா சரி, இஸ்லாம் இப்படி சொல்லி தருது. அப்ப இதை வெளியிலேருந்து பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? பொம்பளையில மூடி வச்சுக்கிறாங்க, அப்படி வச்சுக்கிறாங்க அப்படின்ட்டு. ஆனா திறந்து விட்டு போறத நாகரிகமா சொல்லுவாங்க. ஒரு பாதுகாப்பு, ஒரு கண்ணியம், கௌரவத்தை பிற்போக்குத்தனமா சொல்லுவாங்க. அப்ப மிருகம் தான் என்ன திறந்து போட்டு தெரியுது. மிருகம் எங்கேயா உடம்பு போட்டு போகுதா? அப்ப உலகத்துல மிக நாகரிகமா தெரியுது யாரு? ஆடு மாடு விட்டு தான் தானே, அது சொல்ல மாட்டாங்க. அப்ப எனவே அந்த பார்வை அதான் சொன்ன, குர்ஆன் ஹதீஸ் இந்த மார்க்கம் இல்லை என்றால் மனிதன் மனிதனாவே வாழ மாட்டான். மிருகமா இருக்கிறதுல மனிதன் பெருமை கொள்வான். அப்பதான் அல்லாஹ் சொல்றான் அர் ரஹ்மான் அர் ரஹீம், அவன் இரக்கத்தால் அன்பால தான் உங்களுக்கு மனிதனா படைச்சிருக்கிறான், உங்களுக்கு அல்லாஹ் தஆலா குர்ஆனை தந்திருக்கிறான். அதே மாதிரி தான் அர் ரஹ்மான், அவன் இரக்கமுடையவன், அவன் அன்பாளன். அதே மாதிரி மாலிகி யௌமித்தீன், மாலிகி யௌமித்தீன், மாலிக் சில கிராத்துல மலிக் வரும், அரசன், ரெண்டு அரசன், மலிகி யௌமித்தீன், மாலிகி யௌமித்தீன்.
சில நீங்கள் கிராத் கேட்கும்போது மலிக்கி யௌமித்தீன் ஓதுவாங்க, அது பிள்ளை இல்லை, அது கிராத்திர வித்தியாசம். ரெண்டும் ஒரு கருத்தான், கருத்து மாறாது. குரான்ல மாத்தம் இல்லையே பாருங்க, இவர் மாலிக்கு வர அவர் மாலிக்கு வர, ரெண்டு அரசன் ரெண்டும் ஓதப்பட்ட கிராத்தன், அதுல மாற்று கருத்து இல்லை. மாலிகி அரசன் யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி அல்லாஹ். மாலிகி யௌமித்தீன். இந்த உலகத்துல நீங்க உங்களோட பக்கத்துல 100% உண்மை இருந்தாலும் 5 பேர் உங்களுக்கு எதிராக வந்துட்டாங்கன்னா நீங்க அங்க பொய் ஆகிடுவீங்க, அப்படித்தானே? அதே மாதிரி உலகத்துல நண்பர்களை வைத்து நீதியை விலைக்கு வாங்கலாம், பொருளாதாரத்தை வச்சு நீதியை விலைக்கு வாங்கலாம். காசு கொடுத்துட்டா நீதி இது தீர்ப்பு மாறுபடும். உண்மை எங்கால பொய் எங்காலெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்ப இந்த உலகத்தில் நீதி நியாயம் விற்கப்படும், வாங்கப்படும். ஆனா மறுமையில் அல்லாஹ்வுடைய நீதிமன்றம் ஒன்றிருக்கிறது. அங்கு கொம்பில்லாத ஆட்ட ஒரு கொம்புள்ளாடு குத்துனாலும் அதற்கும் அந்த நீதிமன்றத்தில் பழி தீர்க்கப்படும். அல்லாஹ் விட்டுருவானா? மனிதனுக்கு செய்யற அநியாயத்தை விட்டுருவானா? அப்ப எனவே இதை மனிதன் உள்ளத்துல எடுத்துக்கொண்டான்டா வாழ்க்கையில யாருக்கு அநியாயம் செய்வானா? ஒரு ஆட்டுக்கு அநியாயம் செஞ்சதே அல்லாஹ் விடமாட்டான்டா. மனிதனுக்கு செஞ்ச விடுவானா? மாலிகி யௌமித்தீன். அல்லாஹ் அந்த நாளின் அரசன், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி, எல்லாருக்கும் தீர்ப்பு கொடுப்பான். அல்லாஹ் தஆலா அவருடைய அமல்கள், செயல்பாடுகள், இபாதத்துக்கள், வணக்கங்கள், வழிபாடு எல்லாத்துக்கும் அல்லாஹ் தஆலா தீர்ப்பு சொல்லுவான். அநியாயங்கள் அங்கு மனிதர்கள் நிற்பாங்க. இந்த உலகத்துல தீர்க்கப்படாத, உலகத்துல பேசி மன்னிப்பு கேட்டு சுமூகமா தீர்க்கப்படாத எல்லா பிரச்சனைகளும் அங்க அல்லாஹ்க்கு முன்னால வைக்கப்படும். ஒரு மனிதனிடத்துல அல்லாஹ் கேட்பான், ஒரு மனிதன் கடன் வாங்கி ஏமாத்திருந்தா அந்த கடனை இவர் திருப்பி கொடுக்காத வரை அவர் சொர்க்கம் செல்ல முடியாது. ஒரு மனிதனுக்கு ஏசி இருந்தா, அடிச்சிருந்தா, அநியாயமாக திட்டி இருந்தா, சித்திரவதைப்படுத்தி இருந்தா, நோவினைப்படுத்தி இருந்தா எல்லாம் அல்லாஹ் மன்றத்துல, நீதிமன்றத்துல முன்வைக்கப்படும். யா அல்லாஹ், இவங்க எல்லாம் 100 பேர் சேர்ந்து ஒரு மனிதனை கொண்டாலும் அந்த 100 பேரும் அல்லாஹ் இடத்துல முனைப்பாங்க. 5000 பேர் சேர்ந்து ஒரு மனிதனை கொண்டாலும் ஒரு மனிதனுக்காக 5000 பேருக்கும் அல்லாஹ் தஆலா நீதி நியாயத்தை அல்லாஹ் வழங்கியே தீருவான். ஒரு மனிதன் 1 ரூபாய் ஒருத்தண்ட கடன் எடுத்து ஏமாத்தினாலும் அதற்கும் அல்லாஹ் நீதி எடுத்து கொடுப்பான். அப்ப எனவே அங்க தப்பிக்க இயலாது. சில விடயங்கள் இருக்குது அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடைப்பட்ட விஷயம், அதுல அல்லாஹ் தஆலா ஷிர்க்கை தவிர எல்லாத்தையும் மன்னிப்பான்னு நாங்க பாவமே செஞ்சுட்டு இருக்கல. தொழுகை ஏதாவது முன்னப்பின் ஆகிட்டுது, இபாதத்துல முன்னப்பின் ஆகிட்டுது, இது எனக்கும் அல்லாஹ்க்கும் இடையே உள்ள விஷயம். இப்ப நான் போய்த்து யா அல்லாஹ் என்னை மன்னிச்சிரு, சில நேரங்கள் அல்லாஹ் தஆலா வேற நன்மைகள் கூட செஞ்சிருப்பான் ஒரு மனிதன். அப்ப அல்லாஹ் மன்னிக்க வாய்ப்பு இருக்குது நாடினால். நாளை மறுமையில தொழுகை பத்தி தான் முதல்ல விசாரிக்கப்படும். ஆனா அல்லாஹ் இன்னொரு வசனத்துல என்ன சொல்றான்? சரி, ஒரு மனிதன் தொழுகையை பக்குவமா தொழுகிறான், ஒரு கட்டத்துல தவறி போச்சுன்னா அல்லாஹ் அதை மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன். ஆனால் இன்னொரு அடியானுக்கு அநியாயம் செஞ்சு போட்டு அந்த அடியான் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். நீங்க ஒரு ஆளுக்கு திட்டி போட்டீங்க, ஒரு ஆளுக்கு ஏசிட்டீங்க, ஒரு ஆளை பத்தி புறம் பேசிட்டீங்க, இப்ப பேத்தி அல்லாஹ் என்ன மன்னிச்சிருன்னு சொன்னா அல்லாஹ் அந்த மனுஷனை கூப்பிடுவான். இவர் உனக்கு இப்படி திட்டுனாரு, நீ மன்னிக்கிறியா? அல்லாஹ் நான் மன்னிக்கிறேன்னா சரி மன்னிச்சாச்சு. அவன் சொன்னான் நான் மன்னிக்கவே மாட்டேன் என்றால் அல்லாஹு தஆலா அவன் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அந்த இடத்துல போய் மாட்டிக்கொள்ள கூடாது. அதனாலதான் அடுத்தவங்களுடைய விஷயத்துல எங்களுடைய நாவு, எங்களுடைய கை, எங்களுடைய எண்ணம், எங்களுடைய சிந்தனை எல்லாம் பக்குவமாக இருக்கும். அப்ப அல்லாஹ் சொல்றான் என்ன? அவன் இரக்கமுடையவன். ஆனால் ஒரு அடியான் இன்னொரு அடியானுக்கு அநியாயம் செஞ்சால் அநியாயம் செய்யப்பட்ட அந்த அடியான் பக்கம் தான் அல்லாஹ்வோட அன்பு இருக்கும். 2 பிள்ளை இருக்குது, 2 பேரும் இறக்கம் தான். நீங்க ஒரு புள்ள இன்னொரு பிள்ளைக்கு அடிச்சா அடிச்ச பிள்ளையோட இறக்கம் வருமா, அடிக்கப்பட்ட பிள்ளையோட இறக்கம் வருமா? இப்ப 2ல 1 தாண்டா எங்க போவோம்? இவனுக்கு நான் அடி அடிச்சு அழுதுட்டு வரான், இப்ப நாங்களும் சேர்ந்து அடிப்போமா? அடிச்சவன்ட்டு தான் கேட்போம் நீ அடிச்ச அப்படின்னு. அப்ப அர்த்தம் என்ன? நீங்க மூத்த பிள்ளையோட அடிச்ச பிள்ளையோட இறக்கம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. இங்க நீதி தான் வேலை செய்யும். அது நீதியா இருக்கிறதா அன்பு விளைஞ்சா அதான் மாலிக் யௌமித்தீன். அர் ரஹ்மான் அர் ரஹீம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் மாலிக் யௌமித்தீன். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். இய்யாக நஅ்புது அல்ல, இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். இய்யாக உன்னை வணங்குகிறோம் ஒரு முஃமின் சொல்ல மாட்டான். ஒரு முஃமின் உன்னை வணங்குகிறோம் சொல்ல மாட்டான், உன்னை மட்டும். அல்லாஹ்வை வணங்குகிறேன் பிழை, அல்லாஹ்வை மட்டும். மக்கத்து காஃபிர்கள் சொன்னது அல்லாஹ் வணங்குறேன்,
அது பிழை. அல்லாஹ்வை வணங்குகிறேன், இந்த சமாதிகளையும் வணங்குகிறேன். இது மக்கத்து காஃபிர்கள் சொன்னது. அல்லாஹ்வை வணங்குவோம், சிலைகளையும் சமாதிகளையும் வணங்குவோம். மூமின் எப்படி சொல்லுவான்? அல்லாஹ்வை வணங்குவேன்னா பிழை. அல்லாஹுவை மட்டும் ஈயாக்க, உன்னையே வணங்குகிறோம், வேற யாரையும் வணங்க மாட்டோம். ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன். அப்ப உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். எப்படி தொழுகிறது இபாதத்தோ அதே மாதிரி துவா கேட்கறது இபாதத். அல்லாஹ் இடத்துல அல்லாஹ்வை தொழுது போட்டு சமாதிகள்கிட்ட போய் துவா கேட்டா ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன் வராது. அப்ப எனவே உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். அப்ப அல்லாஹ் வணங்கணும், ரப்ப வணங்கணும், அவனை மட்டும் தான் வணங்கணும், வேற யாரையும் வணங்க இயலாது. இபாதா, துவா இபாதா. யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, அல்லாஹ் ரசூல்லா பார்த்து யா அல்லாஹ் ரசூல்லா என்ன மன்னிச்சிடுங்க, அல்லாஹ் இடத்துல இப்படி ரசூல்லாட போய் என் பாவத்தை மன்னிச்சிருன்னு சொல்லலுமா? சொல்லலாது. வலிமார்கிட்ட போய் சொல்லலுமா? கபர்கள்ட்ட போய் சொல்லலுமா? கபர் கட்டியிருப்பாங்க, சேரம் கட்டியிருப்பாங்க, இவங்க வைத்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு மழை வரும், வெள்ளம் வரும், அடிச்சு கபர் அவரே பாதுகாத்து கொள்ளையாது, அவரை எப்படி பாதுகாத்து மன்னிப்பாரு? அப்ப எனவே மனிதன் யோசிக்கணும், அல்லாஹ் இடத்துல மட்டும்தான் அவன் கேட்கணும். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். இஹ்தினா, யா அல்லாஹ் எங்களுக்கு நேர் வழியை காட்டு. அஸ்ஸிராத்தல் முஸ்தகீம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காட்டு. யா அல்லாஹ், யா அல்லாஹ் எங்களுக்கு நேரான வழியை காட்டு. இஹ்தினாண்டா என்ன? இஹ்தினா எங்களுக்கு காட்டு. அஸ்ஸிராத் அல் முஸ்தகீம், நேரான பாதையை, நேரான வழியில் எங்களை நீ நடாத்துவாயாக, நேரான வழி எங்களுக்கு கொடுப்பாயாக, தருவாயாக. நேரான வழியில் நாங்கள் போகணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக கேட்டாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, யா அல்லாஹ் நேர்வழியை கேட்கிறேன், யா அல்லாஹ் வத்துகா, இறை உணர்வை கேட்கிறேன், வல் அஃபாஃப, பத்தினித்தனத்தை கேட்கிறேன், அதாவது அல்லாஹு தாலா தடுத்தவைகளிலிருந்து தவிர்த்து கொள்கிற மனோநிலை கேட்கிறேன். வல் கினா, வல் கினாண்டா என்ன? செல்வ நிலையில் பிறரிடமிருந்து தேவையற்று இருக்கிற நிலையை நான் கேட்கிறேன். யா அல்லாஹ் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, கேட்கணும் அல்லாஹ் இடத்துல. யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டுபவனே என்னுடைய உள்ளத்தை என்னுடைய மார்க்கத்தில் உறுதிப்படுத்து. சப்பித் கல்பி அலா தீனிக். அப்ப இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. أبو صراط الذين اهدنا الصراط المستقيم. صراط الذين, صراط المستقيم விளக்கம் என்ன? எது நேரான பாதை? எது நேரான பாதை? صراط الذين أنعمت عليهم, நீ யார் மீது அருள் புரிந்தாய் அவரோட பாதை. சஹாபாக்கள், சலஃபு ஸாலிஹீன்கள் சென்ற பாதை. அதான் நான் சொன்ன குர்ஆன் சுன்னா பிஃபஹ்மி ஸலஃபில் உம்மா. குர்ஆன சுன்னாவை பிஃபஹ்மி ஸலஃபில் உம்மா, இந்த உம்மத்தில் இருந்த முன்னோர்கள் சஹாபாக்கள், தாபீன்கள், இமாம்கள் எப்படி புரிந்தார்களோ அப்படி புரிந்தவர்கள், அந்த பாதையில் சென்றவர்களுடைய பாதை. وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِم مِّنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ. அல்லாஹ் ரசூலை கட்டுப்படுறவங்க, யார் அல்லாஹ் ரசூலை கட்டுப்படுவாங்களோ அவங்க யாரோட இருப்பாங்க? ஃபௌலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம், அல்லாஹ் யார் மீது அருள் செஞ்சாலும் அவங்களோட இருப்பாங்க. யாரு? மினன் நபியீன், நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள். யார் அவங்க? அபூபக்கர் சித்திக், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு, தல்ஹா, ஜுபைர், சஹாபாக்கள். இல்லையா? இவர்கள் அவங்கள துயர்ந்தவர்கள், தாபீன்கள், தபா தாபீன், இவர்கள் சென்ற பாதை. இது அல்லாத பாதையில போனா வழிகட்டு போவாங்க. அதான் இன்னைக்கு நடக்குது. குர்ஆன சுன்னாவை சுயமாக நான் 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 இப்ப 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 இந்த உலகத்துக்கு ஏற்ப அடுத்தவனுக்கு திருப்திப்படுத்துறதுக்கு போய் வழிகட்டு போறாங்க. அப்ப இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள். யார்? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, பெரும்பெரும் சஹாபாக்கள், உண்மையாளர்கள், வாழ்க்கையில உண்மையாக வாழ்ந்து மரணிச்சவங்க. இவர்கள் இந்த பாதையை யா அல்லாஹ் எங்களுக்கு காட்டியா அல்லாஹ். யாருடைய பாதை அல்ல? கைரில் மக்தூபி அலைஹிம், கைரில் மக்தூபி அலைஹிம், உனது கோபத்துக்குள்ளானவர்களுடைய, அதே மாதிரி வழிகட்டவர்களுடைய பாதை அல்ல. அந்த வழி, அதாவது நீ யாருக்கு அருள் செஞ்சாயோ அவர்களுடைய பாதை எங்களுக்கு காட்டு, அந்த பாதையில நாங்க போகணும் யா அல்லாஹ். இந்த பாதை அல்ல. அது என்ன? யார் கோபத்துக்குள்ளானவர்கள்,
அதே மாதிரி வழி தவறியவர்கள் இவர்களுடைய பாதை அல்ல. இது அல்லாமல் நேரான பாதையில் நீ அருள் செய்து, யாருக்கு நீ அருள் செய்து நேரான பாதையில் யார் இருந்தார்களோ அவர்களுடைய பாதை எங்களுக்கு காட்டி அல்லாஹ். யாரு அல் மக்தூபி அலைஹிம்? யாரு சொல்லுங்க. நாங்க போற நேரான பாதை அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரியவர்களுடைய பாதை அல்ல, வழிதவர்களுடைய பாதை அல்ல. அல்லாஹ்வுடைய கோபத்துக்குள்ளானவங்க யாரு? யகூதிகள். வழிகட்டவர்கள் யாரு? நசாராக்கள். இந்த பாதை அல்ல எங்களுக்கு. இந்த நபிமார்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள் இவர்கள் சென்ற நேரான பாதை, அதை எங்களுக்கு காட்டிய அல்லாஹ். அப்ப ஒவ்வொரு மூமினும் இது அல்லாஹ்விடத்துல கேட்டுட்டு இருக்கிறான். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன். அப்ப இந்த சூரா அல் ஃபாத்திஹா மணிக்கணக்கில் செய்யலாம், விளக்கம் சொல்லலாம். ஆனா சில நேரம் மறந்து போயிடும் எல்லாமே. அதனால சுருக்கமாக இதை நாங்க பார்த்தோம். அப்ப இதுல சுருக்கத்தை பாருங்க. சூரா அல் ஃபாத்திஹாவுல ஒரு மனிதன், இதுதான் சுருக்கம். அல்லாஹ்வை புகழ்றான். ஒரு மனிதன் என்ன செய்யறான்? அல்லாஹ்வை புகழ்றான். அல்லாஹ்வை புகழ்ந்து முழு புகழும் அல்லாஹ்வுக்குரியது, அவன் இரக்கமுடையவன், அன்பாளன் என்று ஏற்றுக்கொண்டு முழு புகழையும் அல்லாஹ்வுக்கு கொடுக்கிறான். கொடுத்து போட்டு அல்லாஹ்வுடைய வல்லமை அவன் விளங்கி வாழ்றான். மாலிக் யௌமித்தீன். இந்த உலகத்தில் அல்லாஹ் தீர்ப்பு நாள்ல எனக்கு என்ன தீர்ப்பளிப்பான் என்று உணர்ற மனிதன் யாருக்கு அநியாயம் செய்வானா? அநியாயம் செய்ய மாட்டான். அப்ப ஹுக்கூக்குல் இபாதத் விஷயத்துல கரெக்டா இருப்பான். அப்படி இருந்து கொண்டுதான் அதுக்கு அடுத்தபடியாக அல்லாஹ் மட்டும் வணங்கி அல்லாஹ்விடத்துல உதவி தேடுற மனிதன் தௌஹீதோட வாழ்வான். இப்ப அல்லாஹ் வணங்குறான், சமாதிகள்கிட்ட சிலைகள்கிட்ட போய் இது கேட்கிறான், அல்ல சமாதிகளுக்கு சுஜூத் செய்யறான்டா, அவன் எப்படி ஈயாக்கன் அப்து ஐயாக்கன் நஸ்தைனுக்கு வருவான்? இல்ல. அப்ப தொழுது தௌஹீதோட இருந்து அந்த தௌஹீதில் இஸ்திகாமத்தாக மௌத்து வரை இருக்கிறதுக்கு அவன் துஆ கேட்கணும். சில பொழுது யா அல்லாஹ் கோபத்துக்குள்ளானவர்கள் மாதிரி நான் வழி தவறி போயிடவும் கூடாது. நபிமார்களோட கபறுகளை மஸ்ஜிதாக எடுத்துக்கொண்டு வழிகட்டு போனாங்களே, அது மாதிரி நல்லடியார்கள் மூதாதையர்கள் சொல்லி வழிகட்டு போறவங்கள வழிக்கும் போயிடக்கூடாது, காஃபிர்கள நிலைக்கு போயிடக்கூடாது. அதே மாதிரி உன்னோட கோபத்துக்கு ஆளாயிடக்கூடாது, பிதாத்து மூட நம்பிக்கைகளுக்குள்ள போயிடக்கூடாது. நேரான பாதையில போகணும் யா அல்லாஹ். அந்த பாதையில என்ன மரணிக்க செய்ய அல்லாஹ். அப்ப உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி தேடுகிறோம். அந்த அப்படி சொன்ன மனிதன் யா அல்லாஹ் அதுக்கு புறம் ஒரு நேர்வழி இருக்குதுன்னா என்ன அர்த்தம்? அதில் அவன் மௌத்து வரை இருக்க வேண்டும். சுஃபியான் பின் அப்துல்லா அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் வந்து கேட்டாங்க, குல் ஃபில் இஸ்லாமி கௌலன் லா அஸ்அலு அன்ஹு அஹதன் கைரக். நீங்க இஸ்லாத்துல ஒரு வார்த்தையை சொல்லுங்க, ஒரு விஷயத்தை சொல்லுங்க, அதை உங்கள் அல்லாத வேற யார்கிட்டையும் நான் கேட்க முடியாத அவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு செய்தியை சொல்லுங்க என்று சுஃபியான் பின் அப்துல்லா ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, குல் ஆமன்து பில்லாஹ் சும்ம இஸ்தகீம். நீ அல்லாஹ்வை நான் ஈமான் கொண்டு விட்டேன்னு சொல், அதுல மௌத்து வரை இஸ்திகாமத்தா. இதுதான் எனக்கு பிறகு அல்லது எனக்கு பின்னால் யார்ட்டையும் கேட்க முடியாத நான் மட்டும் சொல்ற ஒரு உபதேசம் சொல்லி கொடுத்தாங்க. இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு. ரப்புனல்லாஹ்னு சொன்னா இதுதான். அல்லாஹ்வை ஏற்று அல்லாஹ் வணங்குற ஒரு மனிதன் மௌத்து வரை இஸ்திகாமத்தா இருக்கணும். அப்ப தக்பீரை கட்டி ஓதுற நேரம் அல்லாஹ்வை 3 வகையிலையும் தௌஹீத் ஒருமைப்படுத்தி 3 வகையிலையும் அல்லாஹ்வை நாங்க ஏற்று அந்த நம்பிக்கையோடு இருந்து நம்பிக்கையோடு வணங்கி அந்த நம்பிக்கை அல்லாஹ்விடத்துல கேட்டு அதே தௌஹீத்ல மரணிக்கிற ஒரு நிலைக்குத்தான் இந்த சூரா ஃபாத்திஹாங்களை கொண்டு வரணுமே தவிர தொழுது போட்டு ஷிர்க் செய்யற மனிதர்களாக நாங்க இருக்கக்கூடாது, தொழுது போட்டு பிதஅத் செய்யற மனிதர்களாக இருக்கக்கூடாது. அல்லாஹ்வை தொழுகிற மனிதன் வாழ்க்கையில எப்படி அல்லாஹுக்கு முன்னால, அதனால அறிஞர்கள் கேட்பாங்க, யா அல்லாஹ் உன்னை மட்டும் வணங்குறதுல திருப்தி காண வச்ச என்னை உன்னிடம் மட்டும் கேட்பதில் திருப்தி காண வையா அல்லாஹ். உன்னை மட்டும் சஜ்தா செய்ய வச்ச இந்த நெற்றியால் யா அல்லாஹ் உன்னிடம் மட்டும் கேட்கக்கூடிய, உன்னை மட்டும் சார்ந்து இருக்கக்கூடிய, உன் பக்கம் மட்டும் என்னுடைய கவனங்களை திருப்பக்கூடிய, உன் பக்கம் என்னுடைய பொறுப்புகளை ஒப்படைக்கிற அந்த நிலையை உருவாக்கிற யா அல்லாஹ். அப்ப எனவே சூரா அல் ஃபாத்திஹா என்பது ஒரு மனிதனுடைய நம்பிக்கையை தௌஹீதை உள்ளத்துல வேரூண்ட செய்து ஆழமாக பதிய செய்து அவனை மௌத்து வரை நேரான பாதையில் பயணிப்பதற்காக ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நாளும் ஓதுகிற மிகப்பெரிய பிரார்த்தனை. அல்லாஹ்வை விளங்கி அவனுடைய தௌஹீதை உணர்ந்து அதை வாழ்க்கையால் செயல்படுத்தி மௌத்து வரை அல்லாஹ்விடத்துல கேட்கறதுக்குத்தான் தொழுகையும். மௌத்து வரை தொழுகை இருக்கிற வரைக்கும் சூரா அல் ஃபாத்திஹா. எனவே மௌத்து வரை தொழுகை, மௌத்து வரை சூரா அல் ஃபாத்திஹாண்டா அவன் மௌத்து வரை தௌஹீதோடு வாழ்ந்து மரணிக்கிற ஒரு நிலையைத்தான் இந்த சூரா எங்களுக்கு சொல்லித் தருகிறது. எனவே இந்த சூறாவை இப்படி விளங்கி என்னுடைய தொழுகையில ஓதி வருவமாக இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அவருடைய நேரான வழி எங்களுக்கு காட்டுவான். நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய தூதரோடு அவருடைய சஹாபாக்களோடு இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம்ம எல்லோருக்கும்
தருவான். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தந்தருவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.